வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு மொடவாட்டுக்கால் இப்படி தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு 7 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சூப்புக்கெல்லாம் வந்து நாட்டு பூண்டு ரொம்ப நல்லதுங்க. நான் வந்து அது மாதிரி ஒரு கட்டை பூண்டு போட்டுக்கிறேன். அந்த காலை வந்து நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். மூணு பச்சை மிளகா. இது வந்து எண்ணெய் தாளிக்கும் போதும் பட்டை போடலாம். நான் வந்து குடிக்கும்போது சில டைமுங்களில் நம்ம வீட்டில் அப்படியே வடிக்காமே குடிச்சிடுவோம். அதனால் வந்து நான் வந்து பட்டையை அப்படி போடல, அரைக்கிறதுலையே போட்டுற போகிறேன். அதனால் சின்ன ஒரு ஜாதி பத்திரி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு ஜாதிக்காய் போடுறேன். ஜாதிக்காய் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமையும் வைக்கலாம். பாருங்க, இந்த ஸ்பூனில் இவ்வளவு சோம்பு போடுறேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன், ஒரு ஸ்பூன் பெப்பரும் போட்டுட்டேன். காரமெல்லாம் உங்கள் வீட்டு விருப்பத்துக்கு தகுந்த போல் வச்சுக்கோங்க. இல்லை அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், நான் வந்து 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். நெய்யிலையும் தாளிக்கலாம், நல்லெண்ணெயிலும் தாளிக்கலாம், அதே போல் விளக்கெண்ணெய் இருக்குல்லவா அதுலேயும் தாளிக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் பிரகாரம் செஞ்சுக்குங்க. நான் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் போட்டுடுறேன். 2 வரமிளகா முழுசாக போட்டுடுறேன். நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கிறக்கு எடுக்கிறதுல வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுட்டேன். அது இஞ்சி வச்சது வந்து வீடியோவில் பதிவாகல. பாருங்கள், இப்படி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை வந்து நான் மிளகாய் பட்டர் எல்லாம் வந்து இந்த கிழங்கு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. வந்து நான் தண்ணி ஊற்றி போகிறேன். ஒரு 1.25 லிட்டர் தண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே எப்படி நான் எடுத்துக்கிற கிழங்கு வந்து ஒரு 6 டம்ளர் சூப் ஆகுங்க. நைஸாக அரைச்சிட்டேன். நம்ம வீட்டில் வந்து அப்படியே குடிச்சுக்குவாங்க. அப்படி குடிக்காதவங்க வடிகட்டி குடிச்சிக்கலாம். நான் அப்படியே குடிக்கிறதுனால தான் பட்டையெல்லாம் வந்து எண்ணெயில் போடலை. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், தகுந்த உப்பும் போட்டுட்டேன். இது வந்து நம்ம சட்டியில் கூட மண் சட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நான் 5 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கால் பெயின் எல்லாம் போகும்னு சொல்கிறாங்க எல்லோரும். இப்போ மேக்சிமம் முதல்லலாம் கிடைக்காது. முதல்லலாம் நம்ம வீட்டுக்கு வந்து அட்டைப்பாடியிலேருந்து இந்த மாகாளி கிழங்கு வந்து கொண்டு வருவாங்க ஊறுகாய்க்கு. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு இந்த கிழங்கு கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் வந்து சூப்பு வைப்போம். அது மாதிரி இதில் ஒரு கஞ்சி ரெசிபி செய்யலாம். அது வந்து அவங்கக்கிட்ட நான் கேட்டு கற்றுக்கிட்ட விஷயம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு நாள் நான் செஞ்சு காணிக்கிறேன். நம்ம வீட்டில் எப்பவுமே மேக்சிமம் இந்த கிழங்கு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டில் சூப்பும் வைப்போம், இதில் கஞ்சி ரெசிப்பியும் வைப்போம். அந்த வீடியோவும் நான் போடுறேன், செஞ்சு பாருங்கள். எல்லோரும் வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இப்போ டவுன்லாம் நான் எங்கேயோ ட்ராவலிங் பண்ணும்போது கூட எந்த இடம்னு ஞாபகத்தில் இல்லை, அங்கே கூட இது முடவாட்டுக்கால் சூப்பு, அருகம்பில் சூப்பு, அது மாதிரி முடக்கத்தான் கீரை சூப்புன்னெல்லாம் ரோட் சைடு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றவங்க இந்த மாகாளி கிழங்கு கொண்டு வர்ற ஒரு ஐயா எப்பளும் வருவார். மாகாளி கிழங்கு நம்ம வீட்டுக்கு அட்டைப்பாடியிலேருந்து கொண்டு வருவார். அந்த ஐயா கொண்டு வருவார் இந்த கிழங்கு. அப்போ வந்து நம்ம இதில் வந்து இந்த அளவுக்கு இந்த கிழங்கு வந்து இப்போ ஃபேமஸ் ஆன அளவுக்கு அப்போ கிடையாது. அப்போ கிடைக்கிறதே லேர், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும் இந்த கிழங்கு. இப்போ நிறையா பக்கம் விற்கிறாங்க, இந்த கிழங்கு கிடைக்குது. முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியும் இல்லைங்க, ரொம்ப தண்ணியாட்டம் இல்லை. நம்ம வீட்டில் நாங்கள் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பு வடிகட்டியும் குடிப்போம், ஒவ்வொரு ட்ரிப்பு வடிகட்டாமையும் குடிச்சிடுவோம். உங்களுக்கு வடிகட்டணுன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை இதுதான் இருக்குது.
கரும்பு வடித்து குடிச்சிங்கன்னா கரும்பு ஜூஸு மாதிரி ஒரு சக்கை, அவ்வளோதான் வரும், ரொம்ப வராது. இப்படியே எடுத்துக்க போகிறோம். கால் வலிக்கெலாம் ரொம்ப மெடிசன் சொல்லுவாங்க. அதையே வீட்டில் அத்தையெல்லாம் வைக்கும்போது அவங்க ஒரு 2-3 வெரைட்டியாக வைப்பாங்க. நான் அதுவும் காணிக்கிறேன். இது வந்து எங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும், அதனால நான் வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். எல்லோரும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இந்த ஆடி மாதமெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது குடிப்போம். ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் மாமியார். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதோட கஞ்சி ரெசிபியும் போடுறேன் நான். அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம வீட்டில் முடவாட்டுக்கால் சூப்பு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் காரமாக இருந்ததுனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் பட்டரோ நெய்யோ போட்டு கொடுத்துருங்க. சாப்பாட்டுக்கு ரசம் மாதிரி ஊற்றி பிணைஞ்சு ஊட்டுங்க. நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டின விஷயம்.